ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள், எல்லாரையும் தூக்கி வெயிலில் போட்டாச்சு. இன்றைக்கி சரியான கொஞ்சம் செம்ம வெயில் அடிக்குது. ரொம்ப வெயில் இல்லை, ஓரளவுக்கு வெயில் அடிக்குது. எல்லோரும் வெயில் கேட்டாங்க, வெயிலில் போட்டாச்சு எல்லாரையுமே. குளிர்தில்ல நைட்டெல்லாம், இதுங்களுக்கு வெயில் உள்ளார வரவே கிடையாது. வெயில் கண்டிப்பாக வேணும். எனக்கு வெயில் உள்ளார வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சைட்லேருந்து வெயில் வருதா, அந்த வெயிலில் போய் எல்லாம் நின்றுச்சுவோம். வெயிலில் லேசாக படுற வெயிலில் வந்து எல்லாமே நின்னாங்க. அதனால சரி தூக்கி உள்ளார போட்டுடலான்ட்டு பாருங்கள், வெயில் மறுபடியும் மூடிடுச்சு மானம். லேசாக கொஞ்ச நேரம் வச்சுட்டு தூக்கிடலாம். ஏன்னா நைட்டெல்லாம் ரொம்ப குளிருது, சமயத்தில் ஃபீவர் வந்துடும். தண்ணியோட தூக்கினா கீழே ஊற்றிடும். தண்ணியை மட்டும் எடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் எல்லாம் வெயிலில் நிற்கட்டும். அந்த ஓரமாக நிற்கிது இல்லையா, அந்த எல்லோ புல் ஃபிஷ்ஷரு கம்பியை பிடிச்சிட்டு, அதுதான் கொஞ்சம் ஏதோ ஃபீவர் வந்த மாதிரி தெரியுது. இப்படியே தான் நிற்கிது எனி டைமு. இல்லைனா மற்றதுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அது தனியாக பிடிச்சி அது போடணும். இல்லைனா எப்படி இருக்குது, என்ன இருக்குதுன்னு தெரியல. ஃபீவர் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பனி நாளில் கண்டிப்பாக ஃபீவர் கோல்டு எல்லாம் வரும். ஒன்றுத்துக்கு வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே அப்படியே வந்துடும். பாருங்கள், வெயில காணும் பாருங்கள், மூடிட்டு அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் வருது, கொஞ்ச நேரம் மூடிடுது. மறுபடியும் மூடிட்டு இது ரெக்கை கிட்ட அடிபட்டுருக்கு போல், ரத்த காரம் இருக்குது. எது அடிச்சிச்சின்னு தெரியல. இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஃபீவர் மாதிரி தான் வந்திருக்கு. உடம்பு சிலுப்பிட்டு இருந்தாலே ஏதோ ஒன்று ஃபீவரு கோல்டு இந்த மாதிரி ஏதாவது வந்துருக்கும். ஒன்றுத்துக்கு வந்தால் தான் எல்லாத்துக்குமே வந்துடுமே. சரி நிற்கிட்டேன் எல்லோரும் கொஞ்ச நேரம். மழை வந்துடும். அந்த அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தபோது ஒரு சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து இதோட சிக்கு கிடையாது. அதோட சிக்கு
அதோட எக்கை வந்து இதுகிட்ட மாற்றி வச்சேன். எதுக்கு மாற்றி வச்சேன்னு சொல்கிறேன். இது வந்து ரெட் ஐ பார்த்திங்கன்னா தெரியும், அதோட கண்ணை பார்த்தா தெரியும் ரெட் ஐ. இது ரெண்டுமே பிளாக் ஐ உங்களுக்கு தெரியும். இது ரெண்டுமே ஃபிஷ்ஷரு டைல்யூட்டு மாஸ்க்கு. எதனால் இதுக்கிட்ட மாற்றி வச்சேன்னாக்கா, அது ஆல்ரெடி வந்து 4 சிக்கை வந்து பார்த்துட்டு இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் வீடியோ போடும்போது 2 சிக்கு காமிச்சேன் இல்லையா, அடுத்தது வந்து ஒன்று ஹேட்ச் ஆச்சு, அதை நான் காமிக்கிறேன். இது வந்து அதோட சிக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் வச்சு காமிக்க, சரி நீங்கள் இதில் காமிக்கிறேன். இது இப்போ தான் ஹேட்ச் ஆகிருக்கு. நேற்று வந்து எக்கை மாற்றி வச்சேன், இன்றைக்கி வந்து ஹேட்ச் ஆகிருக்கு. இதுக்கு வந்து ஃபீடு கொடுக்க தெரியல, ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கிளச்சு. இதுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க தெரியல அந்த மாஸ்க்குக்கு. டைல்யூட் ஏற்கனவே வந்து ஒரு க்ரீன் ஃபிஷ்ஷரோட பேராக இருந்தது, அது நல்லா காப்பாற்றும். ஆனால் வந்து இந்த ப்ளூ மாஸ்க்குக்கு வந்து இது ஃபஸ்ட்டு கிளச்சுங்கிறதுனால எப்படி ஃபீடு கொடுக்கணுன்னு அதுக்கு தெரியல. அதனால் இப்போ இதை வந்து மாற்றி போடணும். எதுக்கிட்ட மாற்றி போடுறதுன்னு தெரியல. இன்னொன்று ஒரு எக்கு வந்து 4 அன்றைக்கி ஹேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. இது எதில் மாற்றி போடலான்னு நான் நினைக்கிறேன்னா, அதுகிட்டே மாற்றி போட்டாலும் முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி 4 சிக்கு வந்து பார்த்துட்டு இருக்குது. இது இப்போ தான் எக்கு இன்குபேட் பண்ணிகிட்டு இருக்குது, இதுகிட்டையும் போட முடியாது. இதுக்கிட்ட போடலாம், ஆனால் அதுங்க 2 வெளியே வந்தால் தான் போடலாம். இது நல்லாவே பார்த்துக்கும், இது பார்த்தா தெரியும். இன்றைக்கி இப்போ தான் ஹேட்ச் ஆகிருந்துருக்கு இந்த சிக்கு, அதுக்குள்ளே நம்ம போட்டாகணும். இந்த தொப்புள் கொடி அப்படியே இருக்குது பாருங்கள், தொப்புள் கொடி இல்லை அப்படியே மாட்டிகிட்டு இருக்குது. இது நம்ம எதுவும் எடுக்க வேணாம், இது அப்படியே எடுத்தோன்னாக்கா சமயத்தில் ரத்தம் கித்தம் வரும், அது அப்படியே இருக்கட்டும், அதுங்க பார்த்துக்கும். இப்போ இதுகிட்ட போடலாமா இல்லை வேறு யார்கிட்டையாவது போடலாமான்னு தெரியல. ரொம்ப சின்ன சிக்கு வேணும்னா இதுக்கிட்டே போட்டு பார்ப்போம். சரி இதுக்கிட்டே போடுப்போம், அது பேரண்ட்ஸ்கிட்டே. அது ஆல்ரெடி வந்து 4 சிக்கு பார்த்துட்டு இருக்குது, இதையும் அதுக்கிட்டே போடும். இது பார்க்குது பாருங்கள், ஏதோ அதோட சிக்கு எடுத்த மாதிரி, ஆனால் உண்மையிலே இதோட சிக்கு தான் இது. எக்காக இருக்கும் போதே மாற்றி வச்சுட்டேன், பார்க்குது. சரி இதிலே போட்டு பார்ப்போம். எடுத்துட்டேன், இதுக்கே போட்டுருவோம். இது வைக்கிறேன் தெரியுதா, அதுக்கே போட்டாச்சு. இப்போது எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 சிக்கு இருக்கா? இன்னும் ஒன்று பேசி மூச்சே காணும். இது இங்கே கண்ணே தெரிய மாட்டேங்குது, சேரில் ஏன்னா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கு இறந்துருக்கு தெரியல, இது பாருங்க எப்போ ஆச்சு இந்த மாதிரின்னு தெரியல. ஃபீடெல்லாம் கொடுத்துருக்கு, ஆனால் இறந்து கிடக்கு சிக்கு. பாருங்க ஃபீடு கொடுத்துருக்கு, சிக்கு இறந்து போயிருந்துருக்கு. நான் போட்ட சிக்கு அதோ தெரியுது பாருங்கள், ரெட்டிஷ் கலரு. இது இப்போ நான் போட்ட சிக்கு. இது வந்து இது வளர்த்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டு 2. இன்னொன்று வந்து அதுக்கிட்ட ஒன்று ஹேட்ச் ஆகிருந்துச்சு. இப்போ நான் ஒரு ஒரு சிக்கு எடுத்துகிட்டு வந்தேனே, டைலிட்டும் ப்ளூ மாஸ்க்கு, அதோட சிக்கை தூக்கி இதுகிட்ட மாற்றி போட்டேன் நேற்று. அதுக்கு மட்டும் ஒரு பிளாக்கே இருக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த சிக்கு இது இல்லை, இது 2 ஃபஸ்ட்டு பார்த்தா தெரியும், 2 பெருசாக இருக்குது. இது வந்து பிளாக் ஐ, இது வந்து க்ரீன் ஃபிஷ்ஷரோடது.
எக்கு மாற்றி வச்சேன்னா அதோட சிக்கு இது நேற்று தான் மாற்றி வச்சேன். இது நல்லா பார்த்துட்டு இருக்கு. இது இப்போது உள்ளது ரெட் ஐ தெரியும் உங்களுக்கு. இது வந்து எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபீடெல்லாம் கொடுத்துருக்கு, இங்கே பாருங்கள், ஃபீடு எல்லாமே கொடுத்துருக்கு. ஆனால் இறந்து போய் கிடக்கு. எதனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபீடு கொடுக்கலன்னா பரவாயில்ல, இறந்துச்சின்னு சொல்லலாம். வயிற்றில் ஃபீடு இருக்குது, சாப்பாடு கொடுத்துருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல, இறந்து போய் கிடக்கு. சமயத்தில் இந்த மாதிரி ஆகும். இப்போ இதை போட்டிருக்கேன், இது பார்த்துக்கணும், அதுதான் டவுட்டாக இருக்குது. சரி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். க்ரீன் ஃபிஷ்ஷரோடது, அது எதோடதுன்னு நான் காமிக்கிறேன். எக்கு நிறையாவா மாற்றி போட்டேன் இல்லையா, அதுங்களோடது. இது சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சும்மா ஒரு துணியை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். நைட்டு சரியான பனி, இந்த கதவை சாத்த முடியல, அதுக்காக வலை அடித்ததுனால கதவு சாத்த முடியாமல் போயிடுச்சு, ஜன்னல் அந்த பக்கம். அதனால் இது கர்டைன் மாதிரி சும்மா ஒரு துணியை கட்டி வச்சுருக்கேன் கட்டைக்கம்பியில் போட்டு. நைட் ஆனால் பனி சரியான பனியாக இருக்குது. இது வந்து இப்போ எனக்கு வந்து ஹேட்ச் ஆக்கி கொடுக்கறது தான் இதுக்கு வேலை. ஆனால் ஃபீடு கொடுக்க தெரில, ஃபஸ்ட்டு கிளச்சுங்கிறதுனால. நான் இப்போ சொன்னேன்னா ஒரு க்ரீன் ஃபிஷ்ஷரோட சிக்கை தூக்கி மாற்றி போட்டேன்னே, இதுதான் அது. இதுக்கிட்ட இருந்த முட்டையை தூக்கி இதுக்கிட்ட வச்சேன், இது ஹேட்ச் ஆக்கி கொடுத்துச்சு. ஆனால் ஃபீடு கொடுக்க தெரில. நேற்று தூக்கி அந்த பிளாக் ஐ சிக்கை தூக்கி அதுகிட்ட நான் போட்டுட்டேன், அந்த மேலே இருக்கிறதுக்கு. அப்புறம் என்னாச்சு, இன்றைக்கி ஒரு சிக்கு ஹேட்ச் ஆக்கி கொடுத்துருக்கு, அதுக்குமே ஃபீடு கொடுக்க தெரியல. திருப்பியும் அது பேரண்ட்ஸ்கிட்டே தூக்கி போட்டிருக்கேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் வேறு எதுவும் என்ன இது போகுதுன்னு தெரியல. இன்னும் 2 எக்கு கிடக்கு இதில். அது ஒரு எக்கு வந்து எதோடது தெரியல, மறந்துட்டேன். மாற்றி மாற்றி வச்சேன்னா எல்லாத்தையும் போட்டு இதோட முட்டையை மாற்றி வச்சேன், இதோட முட்டையை மாற்றி வச்சேன், இதோடது இருந்துச்சு. என்ன எதுன்னு எனக்கே தெரியல. அது வளர்ந்து வந்து ஃபெதர்ஸ் வந்தோடனே தான் தெரியும் எதோட சிக்குன்னு. ஆனால் ரெட் ஐ வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட வேறு ரெட் ஐ எதுவுமே ஆப்ஷனே இல்லை, அதுதான் அது. அப்புறம் இதுங்க ஆனால் தனியாக தான் இருக்கும் எப்போதுமே, இந்த கேஜ் மட்டும். இதுலேருந்து வந்தாலும் ரெட் ஐயில் வந்துச்சுன்னா இதுதான் கண்டுபிடிச்சிருவேன். வேறு எதுவும் என்கிட்ட லூட்டினா ஃபிஷர் கிடையாது, அதனால் இதுங்களோட சிக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. இது இப்போ மறுபடியும் எக்ஸ் வச்சு இன்குபேட் பண்ணிகிட்டு இருக்குது. இதுகிட்ட தூக்கி போட்டாலும் பார்த்துக்கும், ஆனால் இது சமயத்தில் பார்த்துக்கும், சமயத்தில் வந்து பார்த்துக்காது. இது ஒரு சமயத்தில் சொதப்பி விட்டுடும். சரி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அது போய் இன்குபேட் பண்ணுறதுக்கு போயிட்டு ஃபீமேலு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதில் ஒரு 2 எக்கு கிடக்கு தெரியும். அது நான் ஒன்றும் கேன்லிங்லாம் பண்ணியே பார்க்கல, அப்போலேருந்து அப்படி தான் கிடக்கு. இதுவும் இன்னும் ஹேட்ச் பண்ணி கொடுக்கல, அப்படியே தான் இருக்குது. இது பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு ஹேட்ச் ஆக்கி கொடுக்கும். என்னன்னே தெரியல. இந்த வாட்டி கேன்லிங் பண்ணி தான் உள்ளே போட்டிருக்கு. எப்போ ஹேட்ச் ஆகும்னு தெரியல. ஒரு முட்டை வந்து க்ரீன் ஃபிஷர் ரோஸ் கேஜில் உள்ளதை தூக்கி மாற்றி போட்டேன். எத்தனை முட்டை இருக்குன்னே தெரியல, 3ஆ 4ஆ, குறிச்சி கூட வைக்க மாட்டேன். அப்புறம் இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. இவங்க 5 பேரும் நல்லா, ஆனால் ஃபைட்டு தான், டெய்லி ஃபைட்டு தான் வரும். ஆனால் பரவாயில்ல, 5 பேரும் இங்கேயே செட் ஆகிட்டாங்க, தனியாகவே இருந்து. கூடிய சீக்கிரம் பெரிய கேஜில் மாற்றி போட்டோன்னா நல்லாயிருக்கும், அதுங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளையிங் எல்லாம்.
வந்து ஃபுல்லாக சன்ஃப்ளவர் சீடு போட்டு வச்சது. வெயிலில் கொஞ்ச நாள் ஒரு 20 நிமிஷம் வரை வெயிலில் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் எல்லாம் பரவாயில்ல. பனினால எல்லாத்துக்கும் வெயில் வேணுமா பாவம். இதுங்களில் நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. 2 சிக்குமே நெஸ்ட் அவுட் ஆகி தானாகவே சாப்பிட்டுட்டு இருக்குது. ரெண்டுமே இந்த கீழே உட்காந்துருக்கு பாருங்க. ரெண்டுமே தானாக செல்ஃப் ஃபீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது பேரண்ட் வந்து மறுபடியும் எக்கு வைக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இதுதான் எல்லாம். சன்ஃப்ளவர் சீடு தான் நல்லா சாப்பிடுவோம். அது கொஞ்சம் அதில் 2-3 பேர்டு ஃபீவர் வந்த மாதிரி இருந்துச்சு. கோல்டாக என்னன்னு தெரியல. அப்போது என்ன பண்ணினேன், கொஞ்சமாக எலக்ட்ரால் பவுட்ரும் பேராசிட்டமால் கொஞ்சமாக கால்வாசி உடச்சி தண்ணியில் கலந்துட்டேன். 2த்துலேயுமே அதான் குடிக்குது. காலையிலேருந்து தண்ணி இல்லை. மதியானம் 12 மணிக்கு தான் தண்ணி வச்சேன். அப்போ தான் எல்லாம் குடிக்குங்க. சமயத்தில் கோல்டு வரும் இந்த சீசனில். முன்னாடியே பார்த்துட்டோன்னா மருந்து வச்சு காப்பாற்றிடலாம். இல்லைனாக்கா பேர்டு வந்து காப்பாற்ற முடியாது. ஃபஸ்ட்டு நான் எதுக்கு கண்டுபிடிச்சேன்னா, அந்த எல்லோ புல் ஃபிஷர் இருக்குல்ல, இது இருக்க பாருங்க, அதுதான் கொஞ்சம் சோர்வாக உப்பிட்டு உட்காந்துருந்துச்சி. ஃபெதர்ஸ் எல்லாம் விரிச்சிட்டு இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. காலையில் இந்த 2 தண்ணிலையும் மதியானம் 12 மணிக்கு தான் வச்சேன். தண்ணியே இல்லை. நைட்லேருந்து தண்ணியே கிடையாது சுத்தமாக. சரியான தண்ணி தாகத்தில் வந்து மதியானம் 12 மணிக்கு எலக்ட்ரால் பவுட்ரு கொஞ்சம் பேராசிட்டமால் கொஞ்சமாக உடச்சி தண்ணியில் கலந்துட்டேன். எல்லா போர்டும் குடிக்கிட்டோம் சொல்லிவிட்டு. இந்த பாட்டிலில் கவுந்துட்டு நிற்கிது பாருங்கள், அதுதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒன்றுத்துக்கு வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகிடும். அதுதான் இதுங்களுக்கு டப்பாவும் வச்சுருக்கேன், பாட்டிலும் வச்சுருக்கேன். 2த்துக்கும் எதுலையாவது உட்காந்து சாப்பிட்டுன்னு சொல்லி. மற்ற இதுங்களுக்கெல்லாம் டப்பாவெலாம் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. போட்டு கொதறி வச்சிருச்சு. இதுக்கு அப்படியே தான் இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்ட்டாக இருக்குது. நிறையா தான் எரிச்சலாக வரும். ரொம்ப நேரமாக தரையில் கிடக்கிறத சாப்பிட்டுட்ருக்கு. கொத்தி போட்டுரும். அது வேறு பயமாக இருக்குது. அதுக்கு தான் போட்டிருக்கேன். பார்ப்போம். போயிட்டு திருப்பி ஃபீமேல். இதான் இறந்துட்டு. பாவம், ரெட் ஐ தான்.
ஃபீடெல்லாம் கொடுத்துருக்கு, எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. பாருங்கள், இந்த சைடில் ஃபீடு இருக்குது பாருங்கள், சாப்பாடு கொடுத்துருக்கு. எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல.